Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about gene as the fundamental unit of the inheritance. Genetics is a study of transmission of hereditary characters from one generation to the next generation. ஒரு ஜெனரேஷனில் இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் ஜீன். A gene is a basic physical and functional unit of heredity. ஸோ ஹெரிடிட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனல் அண்ட் ஃபிசிக்கல் யூனிட்டாக ஒர்க் ஆகிறது தான் ஜீன். த கான்செப்ட் ஆஃப் த ஜீன் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்டு பை கிரிஹர் மெண்டல் இன் 1860s. ஸோ 1860ஸ்லேயே ஜீனை பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவர் கிரிஹர் ஜோஹன் மெண்டல். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்கவர் தான் கிரிஹர் ஜோஹன் மெண்டல். He never used the term gene. இவர் ஜீன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் ஜீன் he used factors. இவர் ஜீனை ஃபேக்டர்னு சொன்னார். பட் in 1909 the Danish biologist வில்ஹெல்ம்ஸ் ஜொஹான்சன் இவர் தான் ஃபஸ்ட்டு காயின்டு த டேர்ம் ஜீன். ஃபஸ்ட்டு ஜீனை காயின் பண்ணது இந்த வில்ஹெல்ம்ஸ் ஜொஹான்சன். இவர் ஒரு டேனிஷ் பயாலஜிஸ்ட். தட் வாஸ் ரெஃபர்டு டு டிஸ்க்ரீட் டிட்டர்மைனர்ஸ் ஆஃப் த இன்ஹெரிட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஜீன் தான் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து அந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை இன்ஹெரிட் பண்ணுறது ஜீன் அப்படின்னு சொன்னது இவங்க ரெண்டு பேரும். According to the classical concept of gene introduced by Sutton in 1902. ஸோ 1902ல் சட்டன் அப்படிங்கிறவர் கிளாசிக்கல் கான்செப்ட் ஜீனோட கிளாசிக்கல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஜீன் ஹாவ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் discrete particles that follow Mendelian rules of inheritance. இவர் எதை வச்சுட்டு கிளாசிக்கல் கான்செப்ட் கொடுத்தாருன்னா மென்டலியன் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. மென்டல் பீ பிளான்ட்டில் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போது அவருக்கு 7 டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை பிளான்ட்டில் கண்டுபிடிச்சார். ஒரு பிளான்ட்டோட ஹைட்டு, அதே மாதிரி சீடோட கலர், சீடோட சேஃபு, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சார் இல்லையா. இதை வச்சு தான் இவர் என்ன பண்ணுறாரு, தட் defined locus in the chromosomes are the responsible for the expression of specific phenotypic character. ஒவ்வொரு ஜீனும் it has a special character, it express the phenotypic character அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ phenotypic characters அப்படின்னாவே என்னது, எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஒரு பிளான்ட்டு ஹைட்டாக இருக்கிறது, லீஃப் நார்மல் லீஃபாக இருக்கிறது, தென் ஷீடு விரிங்கிள்டாக இருக்குமா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, தென் பாடோட சேஃபு, இந்த மாதிரி அதோட ஃபினோடைபிக் கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இந்த ஜீன் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா குரோமோசோமில் இருக்குது. பட் குரோமோசோமில் இந்த ஜீன் இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர். இந்த குரோமோசோமில் பீட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கு இல்லையா, கலராக இந்த பிக்சரில் பாருங்கள், நான் ஆரோ மார்க் போடுறேன். கலராக ஒவ்வொரு பீட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கு இல்லையா. இது ஃபுல்லாகவே ஜீன் லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கு. தென் இது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஜீனும் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோமில் ஜீன் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அந்த பிளேஸை லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். Then number of genes in each organism is more than the number of chromosomes. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் பார்த்திங்களா டோட்டலாக 43 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். பட் குரோமோசோமில் நிறைய ஜீன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் குரோமோசோமோட நம்பர்ஸை விட ஜீன்ஸோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இன் த ஈச் ஆர்கானிசம் இஸ் more than the number of chromosomes. Hence, several genes are located on the same chromosome. அதனால் ஒரே குரோமோசோமில் பார்த்திங்கன்னா செவரல் ஜீன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னது, குரோமோசோமோட எண்ணிக்கையை விட ஜீனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஓகே, தென் the genes are arranged in a
single linear order like a beads on the string. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மணி கோர்த்து மாலையில் எப்படி இருக்கும், ஒரு மாலையில் வந்து மணியை லைனாக கோர்க்கும் போது அதை வந்து பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து மணிகள் வந்து ஒரு மாலை மாதிரி இருக்கும் இல்லையா, பீட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த இதை தான் வந்து ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்னு சொல்கிறாரு. இது பாருங்கள், இந்த டயக்ராம் கீழே இருக்கக்கூடிய டயக்ராமு ஏரோ மார்க் போடுறேன். இதில் ஜீன் எப்படி இருக்குது, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, அங்கே இங்கே ஸ்கேட்டராக இல்லாமல் எப்படி இருக்குது, லைனாக 1 by 1 அரேஞ்ச் ஆகி இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் ஜீனோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜீன் வந்துட்டு அழகாக 1 by 1 அப்படியே அரேஞ்ச் ஆகி லீனியர் மேனரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை பார்க்குறதுக்கு மணி எல்லாம் ஒன்று போல் கோர்த்து அதை ஒரு மாலையாக செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ சிங்கிள் லீனியர் ஆர்டர் லைக் பீட்ஸ் ஆன் எ ஸ்ட்ரிங். ஈச் ஜீன் ஆக்குபைஸ் எ ஸ்பெசிபிக் பொசிஷன் கால்டு லோக்கஸ். அந்த ஸ்பெசிபிக் பொசிஷனுக்கு நேம் தான் என்னது, லோக்கஸ். இது இங்கே நான் பாருங்கள் ஆரோ மார்க் போடுறேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஜீன் இருக்கா, அந்த ஜீனுக்கு உண்டான லோக்கஸ் அது. செகண்ட் ஜீன் இருக்கா, செகண்ட் ஜீனுக்கு உண்டான பிளேஸ் அது. ஸோ பிளேஸ் தான் லோக்கஸ். ஒவ்வொரு ஜீனும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தான் வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஜீன்ஸ் மே எக்ஸிட் இன் செவரல் alternate forms of alleles. ஸோ ஜீனில் பார்த்திங்கன்னா செவரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் alleles வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஜீன்ஸ் எக்ஸிட் இன் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் கால்டு alleles. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபீனோடைபிக் கேரக்டரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் வந்து மென்டல் சொல்லியிருப்பார் இல்லையா, டால் பிளான்ட்டு அண்டு டுவார்ஃப் பிளான்ட்டு. இந்த டால் பிளான்ட்டுக்கு என்ன அவர் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணார், கேபிட்டல் டி. அதே மாதிரி ஸ்மால் பிளான்ட்டாக இருந்தால், டுவார்ஃப் பிளான்ட்டாக இருந்தால் அதுக்கு ஸ்மால் டி யூஸ் பண்ணார். ஸோ இந்த கேபிட்டல் டி டாமினன்ட் அல்லீல்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி டுவார்ஃப் ஸ்மால் டி வந்து ரெசிசிவ் அல்லீல்ஸ்க்கு உண்டான கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி இந்த ரெண்டுமே மென்டல் எதுக்காக யூஸ் பண்ணார்னா, ஒரு பிளான்ட்டோட ஹைட் ஃபீனோடைபிக் கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், கேபிட்டல் ஆர் எதுக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னா, ரவுண்டு சீடெடு விரிங்கிள் இல்லாமல் ரவுண்டு சீடெடுக்கு கேபிட்டல் ஆர் டாமினன்ட் அல்லீல் இருக்குதுன்னு சொன்னார். அதே ஸ்மால் ஆர் வந்து விரிங்கிள்டு சீடுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்தாரு. சரியா, இதுதான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டு. ஜீன்ஸ் மே எக்ஸிட் இன் செவரல் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த alleles. Then genes may undergo sudden changes in position and composition called mutation. So what is mutation? Mutation is an inheritable sudden changes in the genetic material of an organism. So இந்த இடத்துல genetic material அப்படிங்கிறது என்ன, DNA இல்லையா. The changes in the number and arrangement of genes takes place as a result of deletion, duplication, inversion and டிரான்ஸ்லொகேஷன் இன் த குரோமோசோம்ஸ். இப்போ குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன், ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த ப்ராசஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. டெலீஷன்னா என்ன, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் அந்த ஜீன் வந்து எல்லாமே போயிடும். டூப்ளிகேஷன் அப்படின்னா ஒரே வகையான ஜீன் வந்து 2 times ப்ரெசென்ட் ஆயிரும். இன்வர்ஷன் அப்படின்னா இருக்க வேண்டிய இடத்துல ஜீன் வந்து வேறு ஒரு இடத்துக்கு தலைகீழாக மாறி இருக்கும். ஏபிசிடின்னு இருக்க வேண்டிய ஒரு ஜீனு டிசி ஏபி அந்த மாதிரி அதோட பொசிஷன் லோக்கஸ் வந்து மாறி இருக்கும். தென் டிரான்ஸ்லொகேஷன், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்துட்டு சி ஜீனு எஃப்ங்கிற இடத்துக்கு ஜீனுக்கு போயிடலாம், எஃப்பில் இருக்கக்கூடிய ஜீன் வந்துட்டு ஹச் அப்படிங்கிற ஜீனுக்கு போயிடலாம். இந்த மாதிரி அதோட லோக்கஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் மியூட்டேஷன். மியூட்டேஷன் பார்த்திங்களா, குரோமோசோமில் நடந்தாலும் அது மியூட்டேஷன் தான். யூப்ளாய்டி அனுப்ளாய்டி பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஜீன்ஸ்லேயும் வந்து என்னாகும், மியூட்டேஷன் வந்து நடக்கும். அந்த மாதிரி வரும்போது சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு டவுன் சிண்ட்ரோம் சொல்லலாம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் மியூட்டேஷனுக்கு. ஸோ மியூட்டேஷன் எதனால் நடக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த சடன் சேஞ்சஸ். இந்த சடன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் மியூட்டேஷன் ஃபார்ம் ஆகுது. தென் இப்படி சொல்லலாம். இப்போ டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் டீக்கு உண்டான ஜீனு
சடன் சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் இந்த ஸ்மால் டி ரெசிசிவ் இருக்கக்கூடிய ஒரு ஜீனாக மாறுது. சரியா? டாமினன்ட் ஜீனும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சடன் சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் ரெசிசிவ் ஜீனாக மாறுது. ஓகே. தென் genes are capable of self duplication producing in their own copies. What is self duplication? During cell division, DNA is replicated and can be transmitted to offspring during reproduction. ஸோ ரீப்ரொடியூசிங் இட் செல்ஃப் அதோட காப்பீஸை அதே என்ன பண்ணும், மேக் பண்ணிக்கும். மேக்கிங் ஆன் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் இட் செல்ஃப். டிஎன்ஏவில் இருந்து தான் டிஎன்ஏ என்னாகும், டூப்ளிகேட் ஆகி டாட்டர் டிஎன்ஏ உற்பத்தி ஆகும். இது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படிச்சிங்க அப்படின்னா கிளியராக நமக்கு புரியும். தென் ஒன் ஜீன் அண்டு ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ். த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் ஜார்ஜ் பீட்டல் and Edward Tatum in the early 1940s on Neurospora crusca. ஒரு 2 சயின்டிஸ்ட். ஃபஸ்ட்டு ஒன்று ஜார்ஜ் பீடில். இந்த ஜார்ஜ் பீடில் அப்படிங்கிறவும் எட்வர்ட் டாட்டம் இவங்க 2 பேரும் 1940s ஒரு பிளான்ட்டில் என்ன பண்ணுறாரு, ரெட் பிரெட் மோல்டு இந்த மோல்டில் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ் ரிசர்ச்சை பண்ணுறாங்க. அந்த பிரெட் அந்த மோல்டோட நேமு நியூரோஸ்போரா க்ரஷா. நியூரோஸ்போரா க்ரஷா which states that one gene controls the production of one enzyme. ஸோ ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஜீன் ஒரு என்சைமை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் தான் நியூரோஸ்போரா க்ரஷா டயக்ராம். The next one gene one polypeptide hypothesis. It was observed that an enzyme may be composed of more than one polypeptide chain. ஸோ ஒவ்வொரு என்சைம்லேயும் என்ன இருக்குன்னா மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் ஜீன் கேன் கோட் ஃபார் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின். ஒரு ஜீனு ஒரு பாலிபெப்டைட் செயினுக்கு தான் கோட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் பாலிபெப்டைட் செயின்? எ பாலிபெப்டைட்ஸ் is a single linear chain of a many amino acids held together by amide bonds. A protein consists of one or more polypeptide. இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் about 50 அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். thus one gene one polypeptide hypothesis state that one gene controls the production of one polypeptide chain of an molecules. ஸோ ஒரு ஜீன் ஒரு என்சைம் ஒரு பாலிபெப்டைட் செயினை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.